வணக்கம் உலக தமிழ் உறவுகளே. இந்த நிகழ்வினூடாக நாங்கள் முக்கியமாக இந்த இந்தியாவிலே மாணவர்களினுடைய போராட்டம் சம்பந்தமாக ஒரு ஆய்வை செய்யவிருக்கிறோம். நாங்கள் முன்னே ஆய்வொன்றிலே குறிப்பிட்டிருந்தோம், இந்தியாவிலே மாணவர்கள் போராட்டம் ஒன்று வெடித்திருக்கிறது என்று சொல்லி. இந்த மாணவர் போராட்டத்துக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் சிஜேபி, கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி. அதாவது கரப்பான் பூச்சி என்ற பெயரை ஏன் தெரிவு செய்தார்கள் என்று சொல்லி சொன்னால், அதற்கு ஒரு சிறிய வரலாற்றை கூறிய பின்னர் நான் தொடங்குகிறேன். கடந்த மே மாதத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி சூரியகாந்த் என்பவர் ஒரு வழக்கு விசாரணையின் பொழுது வேலையில்லாத இளைஞர்களை கரப்பான் பூச்சிகள், அவர்கள் சமூகத்தின் ஒட்டுண்ணிகள் என்று சொல்லி விமர்சித்திருந்தார். நம்ம கரப்பான் பூச்சிகள் என்றால் தங்களை ஏன் இப்படி வேலையில்லாத இளைஞர்கள் என்று குறிப்பாக வந்து படித்து விட்டு நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். அதனால் அவர்களை கரப்பான் பூச்சிகள் என்று குறிப்பிட்டபடியால் கரப்பான் பூச்சிகளால் என்ன செய்ய முடியும், செய்து காட்டுகிறோம் பாருங்கள் என்பதற்கு தான் பிஜேபி என்பதற்கு போட்டியாக கொக்ரோச், அதாவது கரப்பான் பூச்சியினுடைய கொக்ரோச் என்ற சியை வைத்துக் கொண்டு சிஜேபி என்ற மாணவர்கள் போராட்டம் ஆரம்பித்தது. அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அசிங்கமாக நினைக்கிற, அந்த கேவலமாக நினைக்கிற கரப்பான் பூச்சியினால் என்ன செய்யப்பட போகுதை பாருங்கள் என்றுதான் இது கரப்பான் பூச்சி என்ற பெயரை வைத்தார்கள். அதிலிருந்துதான் போராட்டம் ஆரம்பமானது. இப்போது டெல்லியில் உள்ள போராட்டம் பல மாநிலங்களுக்கும் பரவி வருகிறது. இது சம்பந்தமாக இப்ப என்ன நடைபெறுகிறது, போராட்டம் எந்த நிலையில் இருக்கிறது என்ற தகவல்களை வழங்குங்கள் அரோஸ். இலக்கினர்களுக்கு வணக்கம். இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் இன்று வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்த இந்தியாவின் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி அவர்களையும் ஏனைய கட்சி தலைவர்களையும் அவர்கள் பேரணி நடத்த முற்பட்டதாக கூறி கைது செய்திருந்ததாக கூறியிருந்தார்கள். இந்திய காவல்துறையினர் மேற்கொண்ட தடியடியினால் 50க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் காயமடைந்திருக்கிறார்கள். பெருமளவான மக்களும் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்கள் பெண்களோ, ஆண்களோ, வயதானவர்களோ, குழந்தைகளோ என்று பார்க்காமல் எல்லோர் மீதும் தடியடி பிரயோகத்தை செய்திருக்கிறார்கள். ஆனால் போராட்டம் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. போராட்டம் இந்தியா முழுவதும் பரவுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருப்பதாகத்தான் காணப்படுகின்றது. இந்த போராட்டம் முற்றுமுழுதாக முதலில் வந்து இந்த போராட்டம் வந்து இந்த மக்களின் நீட் தேர்வு ஏற்பட்ட முறைகேடுகள் தொடர்பாகத்தான் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அதாவது தரப்படுத்தல் தேர்வுக்கான வினாத்தாள்கள் அல்லது தேர்வு விவரங்கள் வந்து மீண்டும் மீண்டும் கசிந்த விவகாரத்தை முன்னிட்டுத்தான் இந்த கல்வி அமைச்சர் வந்து தர்மேந்திரா பிரதான் வந்து பதவி விலக வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். இது ஜூன் மாதமே ஆரம்பித்திருந்தாலும் அவர் பதவி விலகாதது மட்டுமல்லாது இந்த போராட்டக்காரர்கள் தேசத்துக்கு விரோதமானவர்கள், அதுதான் இந்தியாவில் வளமையாக கூறுவதுண்டு. தங்களுக்கு எதிராக யார் பேசினாலும் அதை தேச விரோதமாக காட்டுவது, அவ்வாறு கூறி அதை மூடி மறைத்தார்களே தவிர யாரும் பதவியை விலக முற்படவில்லை. தேசிய அளவிலான பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வுக்கான வினாத்தால் கசிந்ததாக கூறப்படும் விவகாரத்தில் அவர்கள் கூறியது என்று சொன்னால், மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று ஆயிரக்கணக்கானோர் திங்கட்கிழமை கூடியிருந்தனர். இவர்கள் இந்திய நாடாளுமன்றம் நோக்கி பேரணியாக செல்வதற்கு முற்பட்டிருந்தார்கள். ஆனால் பெருமளவாக குவிக்கப்பட்ட காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை, தாக்குதல்களை மேற்கொண்டு, தடியடிகளை மேற்கொண்டு இந்த போராட்டத்தை கலைக்க முற்பட்டிருந்தாலும் இந்த நீங்கள் கூறியது போல இந்த கொக்ரோச் ஜனதா பார்ட்டி என்று சொல்கின்ற கரப்பான் பூச்சி மக்கள் கட்சி என்ற இந்த அமைப்பின் தலைவர் வந்து அபிஜித் டிப்கே வந்து தொடர்ச்சியாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதும் அவருக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஆதரவு வழங்குவதும் பல கட்சி தலைவர்கள் ஆதரவு வழங்குவதும் வந்து இந்த போராட்டத்தை மேலும் விரிவாகி இருக்கின்றது. அந்த மாணவர்கள் கூடியிருந்ததை வந்து இந்திய படையினர் வந்து ட்ரோன்கள் மூலமாகவும் அந்த படங்களை எடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஊடகவியலாளர்கள் ட்ரோன்களை பயன்படுத்தி இந்த போராட்டத்தை வெளியில் கொண்டு வந்திருக்கிறார்கள் இது தொடர்பாக. ஆனால் இப்போது இந்த அமைப்பின் தற்போதைய கோரிக்கை என்னென்று சொன்னால், இந்திய பிரதமரும் வந்து பதவி விலக வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அப்ப இது இருந்த போதும் இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் ஐந்தர்பந்த பகுதியிலேயே இருந்த நாங்கள் நேற்று கூறியது போல இந்த போஸ்டன் பல்கலைக்கழகத்தின்
இருந்து தான் முதலில் இந்த போராட்டத்தை ஆரம்பிப்பதற்கான தலைவர் வந்து அங்கிருந்து தான் வந்திருந்தார். அவர் ஆரம்பித்த கட்சியில் ஒரு நாளிலேயே மில்லியன் கணக்கான மக்கள் இணைந்திருந்தார்கள். அதாவது இந்த மே மாதம் 3ஆம் தேதி நடத்தப்பட்டது வந்து நீட், அதாவது இந்த சோதனை வந்து இந்த பரீட்சை வந்து நடத்தப்பட்டிருந்தது. அதாவது கணிப்பு வினாத்தாள்கள் பரவியதாக எழுந்த பரவலான, இது வந்து கசிந்ததாக எழுந்த பரவலான குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து 10 நாட்களுக்கு பிறகு வந்து அந்த தேசிய தேர்வு முகாமை வந்து NTA என்றது வந்து இந்த தேர்வை ரத்து செய்வதாக தெரிவித்திருந்தது. அது 22 லட்சத்துக்கு அதிகமானவர்கள் இந்த தேர்வுகளை அது பாதித்திருந்தது என்றும், ஜூன் 21 அன்று மறு தேர்வு நடத்தப்பட்டது என்றும், காவல்துறையின் பதிவுகளின் அடிப்படையில் இந்த இந்திய ஊடகங்கள் வெளியிட்ட தகவல்களின்படி நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதற்கும் மறு தேர்வு நடத்தப்பட்டதற்கும் இடைப்பட்ட காலத்தில் 11 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதாவது இந்தியாவில் வந்து தேவைக்கு அதிகமான இடங்களின் எண்ணிக்கைகளுக்கும் இடையில், அதாவது தேவைக்கும் இடங்களின் எண்ணிக்கைகளுக்கும் இடையிலான பெரும் இடைவெளி காரணமாக, அதாவது வேலை வாய்ப்புக்கான வெற்றிடங்களுக்கும் அங்கு அதற்கு அப்ளை பண்ற மக்கள தொகைக்கும் பெரிய வேறுபாடு இருக்கின்றது. அப்ப கடும் போட்டியாகத்தான் நிலவும் அங்கு. அப்ப இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அங்கு. எனவேதான் வினாத்தாள்கள் வந்து அங்கு அடிக்கடி இவ்வாறு வினாத்தாள்கள் வெளியில் வருவது, அதில் ஊழல் செய்வது என்று சாதாரணமானதாக இருக்கின்றது. என்று சொன்னால் அரசு வேலைகள் மற்றும் மருத்துவத்துறை படிப்புகளுக்கு குறைந்த எண்ணிக்கையான இடங்கள் இருந்தாலும் லட்சக்கணக்கான மக்கள் அதுக்கு போட்டியிடுகிறார்கள். இப்ப இந்த நீட் தேர்வு புதிதாக நடத்தப்பட்ட போதிலும் இதில் வந்து இதை வந்து இந்த CJP ஆதரவாளர்கள் ஏன் நிராகரிக்கிறார்கள் என்று சொன்னால், இதை அரச தரப்பு தனக்கு சார்பானவர்கள் மற்றது அதை வைத்துக் கொண்டு பணம் சம்பாதிப்பதற்காக அதை வந்து அதற்கு கடுமையான முறைகேடுகள் இடம்பெறுவதாகத்தான் கூறியிருக்கிறது. ஆனால் இப்ப தமிழகத்தை எல்லா மாநிலங்களையும் பார்த்தால் எல்லா மாநிலங்களும் வர முதல்வர்கள் இந்த நீட்டை ரத்து செய்வோம் என்றெல்லாம் கூறுவார்கள். ஆனால் யாரும் அதை இதுவரையில் செய்யவில்லை என்பதால் இந்த அமைப்பு வந்து இது வந்து ஒரு மிகவும் சென்சிட்டிவானது. இதை அவர்கள் தங்கள் போராட்டத்துக்கு கையில் எடுத்திருக்கிறார்கள். இந்த நீட் தேர்வு சம்பந்தமாக தமிழ்நாட்டிலே பல நிகழ்வுகளை நான் பார்த்திருக்கிறேன். தமிழ்நாட்டு மாணவர்கள் நிறைய பாதிக்கப்படுவதாக பல இடங்களிலே சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். பல நிகழ்வுகளிலே பல அறிவாளிகள் பேசியிருந்தார்கள். அது பலரை பாதிக்கின்ற ஒரு தேர்வு என்று சொல்லி அதிலும் ஏற்கனவே தேர்வு பாதிக்கப்படுகின்ற தேர்வு, அந்த வினாத்தாள்கள் வெளியிலே வருவது என்பது மிகவும் ஒரு மோசமான சூழ்நிலை. சரி, இப்பொழுது இந்த மாணவர்கள் போராட்டத்தை இந்த மோடி அரசு இரும்பு கரம் கொண்டுதான் ஆரம்பத்தில் அடக்க முற்பட்டிருக்கிறது. மிக மோசமாக மாணவர்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்ட வீடியோக்களை பார்க்கிறோம். குறிப்பாக இங்கே போராடியவர்கள் யார் என்றால் எதிர்நாட்டுக்காரர்களோ தீவிரவாதிகளோ அல்ல, மாணவர்கள், இளம் சமுதாயம். அவர்கள் கேட்டு போராடினது நீதிக்காக. அந்த தாக்குதல் நடத்தினர்களை பற்றி சிலர் எழுதியிருந்தார்கள், உங்கள் பிள்ளைகளுக்காகவும் இந்த இராணுவத்தினதோ அல்லது போலீசாரினது பிள்ளைகளுக்காகவும் சேர்த்துத்தான் இந்த மாணவர்கள் போராடுகிறார்கள், ஆனால் இவர்கள் மிலேச்சத்தனமாக தாக்குகிறார்கள் என்றதை போட்டிருந்தார்கள். அதே வேளையிலே இந்த இரண்டு பக்கமாக மக்கள் கருத்துக்கள் இருக்கின்றன. ஒரு பக்கமாக இந்த மக்களின் கருத்துக்கள், இந்த மாணவர்களின் போராட்டம் நியாயமானது என்று இருக்கிறது. நான் நினைக்கிறேன் இன்னொன்று அரசாங்கம் சார்பான அல்லது இதற்கென்று உருவாக்கப்பட்ட லொபி சம்பந்தமானாக்கள், இது ஒரு பயங்கரவாதிகள், நாட்டை குழப்ப வந்தவர்கள், இவர்களை அடித்துக் கொள்ள வேண்டும், இப்படியே இல்லாமல் செய்ய வேண்டும் என்றெல்லாம் மறுபக்கமாக எழுதுகிறார்கள். சரி, இப்ப இன்னொரு முக்கிய விடயத்தை இங்கே நான் குறிப்பிட்டே ஆக வேண்டும். எதற்காக இப்ப உலகங்கள எங்கேயும் நடக்கின்ற ஜனநாயக போராட்டங்களை பார்க்கிறோம். இலங்கையிலும் கூட அறகலை என்ற ஒரு போராட்டம் நடந்தது. எங்கேயுமே இந்த பெரிய கொட்டங்கள், அதாவது தடிகள் வந்து சின்ன சாதாரண தடிகள் அல்ல. ஒரு மனிதனுக்கு அடித்தால் எலும்பு முறிந்து மண்டை உடைகிற பெரும் தடிகளாலே கொண்டு வந்து அடிப்பது. இலங்கையிலே கூட இந்த கோத்தபாய ராஜபக்ஷவை துரத்தும் அறகலைய போராட்டத்தில் கூட அவர்கள் ஒருவரையும் பாவிக்கவில்லை. தண்ணீர் பாய்ச்சினார்கள், கண்ணீர் போய் பாவித்தவர்கள், இப்படி அடிக்கவில்லை. இந்த அனுபவம் எனக்கு நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். இலங்கையிலே இந்திய அமைதிப்படை இராணுவம் இருந்த பொழுது இதையத்தான் செய்தது. நாங்கள் கூட பல தடவை இந்த பெரிய குற்றங்கள், இன்று கூட காயங்கள் நோக்கள் இருக்கின்றன. எங்களோட ஊர்ல இன்னும் வலது குறைந்த இந்த அடி வாங்கி பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் அந்த ஊர்ல உள்ள அவ்வளவு பேரை இளைஞர்கள், உள்ளவுக்கு ஒரு 40 வயது கொடுக்கும் இளைஞர்களை கூட்டிக் கொண்டு வந்து வைத்து அவர்களுக்கு கை நோந்து களைச்சும் வரைக்கும் அடிப்பார்கள்.
ரத்தம் வழிந்தால் கூட அதற்கு மருந்து போட மாட்டார்கள். அதே போல இந்த பல்கலைக்கழக நானுங்களும் நீங்களும் படித்த காலத்துல சற்று முன்னதாக நாங்கள் அப்போது பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி நாங்கள் வெளியில் இருந்த காலப்பகுதியிலே பல்கலைக்கழக மாணவர்கள் ஒரு போராட்டம் நடத்தினார்கள். இந்திய ராணுவத்துக்கு எதிராக ஒரு அமைதியான ஒரு ஒரு சத்தியாகிரக போராட்டம் பல்கலைக்கழக வாசலிலே. அந்த பல்கலைக்கழக மாணவர்களின் போராட்டத்தின் மீது இந்திய ராணுவம் அமைதிப்படை துப்பாக்கி பிரயோகம் செய்து 2 பேர் வந்து 10 பேர் வரையிலே காயமடைந்திருந்தார்கள். அப்ப அமைதிக்கான போராட்டங்கள் எல்லாம் ஒரு உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இப்படித்தான் நடக்கிறதா? இது அவருடைய வளமையா? இது வந்து அங்கே அதாவது இந்த இந்தியாவினுடைய பல மாநிலங்களிலே இவ்வாறுதான் நடைபெறுகின்ற வீடியோக்களை பார்க்கிறோம். இது ஒரு பொது கலாச்சாரம். உண்மையை சட்டம் என்ன சொல்கிறது? ஒரு ராணுவத்துக்கோ போலீசாருக்கோ தாக்குகின்ற அதிகாரம் இல்லை, முடிந்தால் கண்ணீர் புகை செய்யுங்கள் என்று. என்னத்துக்கு இவ்வாறு நடக்கிறார்கள்? ஒரு மனிதர்களா அல்லது ராணுவத்துக்கு உள்ள அதிகாரம் போலீஸுக்கு உள்ள அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இந்த மாணவர்களின் போராட்டத்துக்கு ஏன் இவ்வளவு மோசமாக தாக்க வேண்டும்? இந்த படங்களை பார்த்திருப்பீர்கள், நீங்களும் கூறுங்கள். நீங்கள் கூறுவது சரிதான். இலங்கையிலும் எங்களுக்கு இந்த இந்திய இராணுவத்துடனான அனுபவம் இருக்கின்றது. நானும் 5 நாட்கள் என்னை தடுத்து வைத்து தாக்கியிருந்தார்கள். தலைகளா கட்டி தூக்கி கூட நான் அடி வாங்கி இருக்கிறேன் இந்திய இராணுவத்திடம். அவ்வாறுதான் நடந்தது. அப்போ எனக்கு என்னை கொண்டு போய் அவர்கள் என்னையும் எனது நண்பரையும் தான் கைது செய்து கொண்டு போனார்கள். கொண்டு போய் அடிக்கும் போது எனக்கு 17 வயசு, 18 வயசு. அப்போ அவ்வாறு SLRன்றது மிகப்பெரிய ஒரு அது கனாதியான ஆயுதம். அதால் தான் தூக்கி அடித்தால் கால் முறிந்து விடும், அவ்வளவுதான். இப்ப இது உலகிலேயே ஜனநாயக நாடு என்று சொல்வது, ஆனால் மிருகத்தரமான நாடாகத்தான் அது நடந்து கொண்டிருக்கின்றது. அதை யாரும் கேட்பதில்லை என்று சொன்னால் அவர்கள் அந்த ஜனநாயக சாயத்தை பூசிக்க இருக்கிறார்கள். இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் நடந்த இனப்படுகொலையை கூட அவர்கள் திரும்பி பார்க்கவில்லை. ஒரு ஜனநாயக நாடு என்று சொன்னால் நீங்கள் ஏனைய நாடுகளில் நடைபெறுகின்ற இன்னல்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும். அவ்வாறு அவர்கள் குரல் கொடுத்தது இல்லை ஒரு நாளும். இப்போது நீங்கள் காசாவில் இடம்பெற்ற சம்பவங்களுக்கு கூட இந்தியா எதுவிதத்திலும் அதற்கான வருத்தத்தை கூட தெரிவித்ததும் கிடையாது, அதற்காக குரல் கொடுத்ததும் கிடையாது. அப்ப இந்த நிலையில் அதே போலதான் உங்களுக்கு தெரியும், இந்த கோவிட் கால பகுதியில் ஒரு தந்தையையும் மகனையும் கொண்டு போய் ஒரு காவல் நிலையத்தில் வைத்து அடித்தே கொன்றார்கள். அது கடைசியாக ஐக்கிய நாடுகள் சபை வரை அந்த விவகாரம் ஒலித்திருந்தது. மிருகத்தனமாகத்தான் அவர்கள் செய்யப்படுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு மறுசீரமைப்பு அல்லது மறுவாழ்வு அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். என்னென்று சொன்னால் இதில் இப்ப மனித உரிமைகள் அமைப்புகள் இதுகள் இப்ப காஷ்மீரில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக இப்போது ஐக்கிய நாடுகள் சபை ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறது. அது அங்க இடம்பெற்ற மனித உரிமை மீறல் தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி. அப்ப உங்களுக்கு இப்ப யோசிப்பார்கள், அந்த காஷ்மீர் மற்றது மணிப்பூர் பகுதிகளில் எல்லாம் இவ்வளவு அந்த மக்கள் இவ்வளவு பாதிக்கப்படுவது, டெல்லி தலைநகரத்திலேயே இவ்வளவு ஒரு மோசமான தாக்குதல் இடம்பெறுகிறது என்று சொன்னார். என்னென்னு சொன்னால் அவர்களால் நிலைமையை கட்டுப்படுத்த முடியவில்லை. அரசியல்வாதிகள் தங்களை காப்பாற்ற வேண்டும். அந்த அரசியல்வாதிகளுடனான தொடர்புகளை வைத்திருக்கின்ற காவல்துறையினர் தங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக எல்லோரும் சட்டத்தை கையில் எடுக்கிறார்கள். அது உண்மையில் அந்த இந்தியாவில் ஒரு ரிஃபார்ம் என்று சொல்லி அதை மறுசீரமைக்க வேண்டும். அவர்கள் இந்த சட்டம் ஒழுங்கு நீதி நியாயங்கள் உண்மையில் மறுசீரமைக்கப்பட வேண்டியது ஒன்று. இப்ப பார்த்தீர்கள் சொன்னால் இந்த போராட்டமும் கூட அங்கு இடம்பெற்ற ஊழலுக்கு எதிராகத்தான் களமிறங்கி இருக்கிறார்கள். என்றால் இனி வரும் காலத்தில் இந்த ஊழல்கள், அதாவது தகுதியற்ற அரசியல்வாதிகள் வந்திருந்து மக்களை ஏமாற்றுவது, ஊழல் செய்வதெல்லாம் இனி வரும் காலத்தில் மெல்ல மெல்ல இல்லாது போறதுக்கான சந்தர்ப்பமாகத்தான் பார்க்கலாம். நாங்கள் முதல் கூறியது போல அமெரிக்காவில் இருந்துதான் வந்திருக்கின்றார். இதற்கு பின்னணியில் அமெரிக்கா இருக்கலாம். இன்றைக்கு டெல்லியில் விவசாயிகள் இந்தியாவின் விவசாயிகள் டெல்லியை நோக்கி போகிறார்கள். அடுத்த போராட்டம் என்னென்று சொன்னால் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வரிகள், அமெரிக்காவின் வரிகளை குறைப்பதற்காக அமெரிக்க விவசாய பொருட்களை இறக்குமதி செய்ய மோடி ஒப்புக்கொண்டது. அது உள்ளூர் விவசாயிகளை கடுமையாக பாதித்தது என்று. அப்ப அமெரிக்கா ஏதோ ஒரு வகையில் இந்த இந்தியா மீதான அழுத்தத்தை அதிகரித்து கொண்டு வருகின்றது. அதே நேரம் இந்தியாவுக்குள் ஏதோ ஒரு வகையில் கலவரத்தை உண்டு பண்ணவும் முற்படுகின்றது. ஏனென்று சொன்னால் அண்மையில் கூட அமெரிக்காவின் துணை வெளிவிவகார அமைச்சர் ஒரு கருத்தை கூறியிருந்தார். சீனாவில் விட்ட பிழையை நாங்கள் இந்தியாவில் விடப்போவதில்லை. சீனாவை நாங்கள் உலக வர்த்தக நிறுவனத்தில் சேர்த்தோம், வர்த்தகத்துக்கான பாதையை திறந்து விட்டோம், அவர்களிட சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தினோம், எங்கள் தொழிற்சாலைகளை கொண்டு போய் சீனாவில் போட்டோம். ஆனால் இப்போது அவர்கள் எங்களை மிஞ்சி விட்டார்கள்.
அடுத்தது எங்களுக்கு சவால் விடுகிறார்கள். அப்ப இவ்வாறான ஒரு நிலையை இந்தியாவுக்கு நாங்கள் விடப் போவதில்லை என்று தெளிவாகவே அவர்கள் கூறியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் இது இந்தியா இந்தியா இவ்வளவு மோசமாக இந்தியா இதனை கையாள்வதற்குரிய காரணம் என்னென்று சொன்னால், இதை இதை முளையிலேயே அடக்கிவிட வேண்டும் என்பதில் மும்மரமாக நிற்கிறார்கள். ஆனால் இது எவ்வளவு தூரத்துக்கு இவர்களால் முடியும் என்பதுதான் ஒரு சிக்கல். என்று சொன்னால் இளைய தலைமுறையினர் மற்றது இப்போது இலகுவாக அவர்கள் இந்த இணையதள வழியாக வாட்ஸ்அப்போ வைபரோ இது டெலிகிராம் சேனல்களோ இதற்குடால் தகவல்கள் பரவி இலகுவாக அவர்கள் கூட்டங்களை சேர்க்க முடியும். இந்த இடத்திலே இந்த மாணவர்கள் போராட்டம் என்பது உலகளாவிய ரீதியிலே எப்பொழுதும் வெற்றி அடைந்திருக்கிறது. ஏனென்றால் மாணவர்கள் என்பதோ எதிர்கால சந்ததியினர். அவர்கள் இந்த எப்போ வருவார்கள் என்று தெரியாத வரவழிக்கிட்டால் இந்த காகங்கள் ஒரு தடவை தங்கள் இனத்தை கூப்பிட்டால் வருவது போல வந்து விடுவார்கள். இந்த மெரினா கடற்கரையில ஜல்லிக்கட்டுக்காக ஆரம்பித்த போராட்டத்தையும் மத்திய அரசை கூட கைவிட வேண்டியிருந்த தடையை ஏனென்று சொன்னா அந்த மாணவர்கள் ஒரு இரவிலோ 2 இரவிலே கூடி தங்களது புரட்சியை வெளிப்படுத்தினார்கள். இது நாடு முழுக்க பரவினால் இது எவ்வளவு ஆபத்தானது என்பதை, இது எவ்வாறு கையாளப்பட வேண்டும் என்பதை வடிவாக கையாளாமல் அவர்கள் இவ்வாறு இரும்பு கரம் கொண்டு அடக்கினால் இது இன்னும் அதிகரிக்குமே தவிர இது உண்மையாக குறைய போவதில்லை. இன்னும் ஒன்று, நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த காலத்து மாணவர்களுக்கு இந்த கையிலே இருக்கிற ஸ்மார்ட் போனிலே இருக்கின்ற வசதிகள் அடிப்படையிலே அவர்கள் நிறைய தகவல்களை பெற்றுக் கொண்டு, நீ சொல்ல தகவல்களை பெறப்படுறது ஈஸி. அது மாத்திரமில்லை, இப்போ அவர்களுடைய அவருடைய அறிவு பசி தேடலுக்கு கூட ஆசிரியர்களாலோ ப்ரொஃபஸர்களாலோ விரிவுரையாளர்களாலோ முடியவில்லை என்றால் அவர்களுடனே எல்லாம் தேடி அறிந்து கொண்டு போகிறார். கற்பிக்கும் ஆசிரியர்கள் கூட அந்த பிள்ளைகளுக்கு தேடலுக்கு அவர் தேடல் உள்ள பிள்ளை போய் இன்டர்நெட்டுக்குள்ளாலேயோ அல்லது ChatGPTக்குள்ளாலேயோ அல்லது கூகுளுக்குள்ளாலேயோ எங்கேயோ தேடி கணக்கு அறிவு எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டா தெரியாது. வீடுகளில் கூட பிள்ளைகளை பார்த்துருப்பீங்கள். எங்களுக்கு எல்லாம் சின்ன பலர பிள்ளைகள் தெரிஞ்சது எங்களுக்கு தெரியாது. எங்களை ஒரு நையாண்டியா பார்க்கறது போலத்தான் ஆசிரியர்களையும் அவர்கள் பார்க்கிறார்கள் என்றால் அவ்வளவுக்கு. இந்த மாணவர்கள் இன்றைக்கு என்னன்னு சொன்னால் எந்த தகவலையும் கொஞ்சம் தாங்கள் ஆராய்ந்த உத்தறியக்கூடிய கொஞ்சம் ஆராய்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்வுகளை பார்த்து ஆராய்ச்சிகளை செய்து அவர்கள் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறார்கள். அது தொடக்கின போராட்டம், ஆனால் இது நின்ற மாதிரி தெரியவில்லை. ஆக இந்த அது பாராளுமன்றம் நோக்கி சென்றதை தடுத்ததன் அடிப்படையிலே அவர்கள் அங்கே நின்றிருக்கிறார்களே தவிர, ஆனால் போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. மற்ற மாநிலங்களுக்கும் பரவி கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் ஏதாவது முடிவுக்கு வருவதற்காக இருக்குமா, அல்லது இன்னொன்றையும் கேள்விப்பட்டேன், உச்ச நீதிமன்றம் தடை விதித்தால் போராட்டம் நடத்த முடியாது என நீட் தேர்வு சம்பந்தமான இந்த விடயம் வழக்கிலே இருக்கிறது. அந்த வழக்கு முடியும் வரை போராட்டம் நடத்த முடியாது என்று உச்ச நீதிமன்றம் தடை விதிக்க முடியும். எங்களுக்கு தெரியும், அநேகமாக இந்தியாவிலே உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாம் அரசியல் சாயமாக, அரசியல் சார்பாக வழங்கப்படுவதும் உண்டு. இதை பற்றியும் கொஞ்சம் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஜூன் 20 நீங்கள் கூறியது போலதான் இப்ப ஜூன் 20 அன்று இடம்பெற்ற பேரணிக்கு முன்னதாக தீப்கே அதன் தலைவர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதிய கடிதத்தில் தேர்வு தொடர்பான சர்ச்சைகளுக்கு மத்தியில் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் மாணவர்களின் குடும்பங்களுக்கு 10 மில்லியன் ரூபாய்கள் தலா இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கூறியிருந்தார். அத்துடன் கல்வி அமைச்சரும் பதவி விலக வேண்டும் என்று. ஏனென்று சொன்னால் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், அதாவது இந்த மோடிக்கு ஜூலை 4ஆம் தேதி எழுதின கடிதத்தில் இந்த CJP அமைப்பு என்ன தெரிவித்திருக்கிறது என்று சொன்னால், இந்த பரீட்சை வினாத்தாள்கள் தொடர்ச்சியாக இந்த முறைகேடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒரு தடவை 2 தடவை இது தவறுதலாக இடம்பெற்றதில்லை, தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதால் இதற்கு முழு பொறுப்பையும் கல்வி அமைச்சும் இந்த மத்திய அரசும் எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். இப்ப நீங்கள் சொன்னது போல இப்ப இதற்கு அவர்கள் தங்களுக்கு தேவையான உச்ச நீதிமன்றங்களையோ சட்டங்களையோ பயன்படுத்த முடியும். ஆனால் எந்த உச்ச நீதிமன்றமும் இந்த மக்கள் போராட்டத்துக்கு முன்னால் நின்று பிடிக்க முடியாது. உண்மையில் அரசே நின்று பிடிக்க முடியாது என்று சொன்னால் மக்கள் போராட்டத்துக்கு முன்னால் நின்று பிடிக்க முடியாது. இப்ப அவர்கள் என்ன கூறுகிறார்னா, கோடிக்கணக்கான இந்திய இளைஞர்களின் நம்பிக்கையையும் எதிர்காலத்தையும் சிதைத்ததுதான் இந்த வினாத்தாள்களின் கசிவுகள் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது இது இந்தியா முழுவதும் இதற்கான போராட்டங்கள் தொடரும் என்றும் கூறியிருக்கிறார்கள்.
அதாவது 11ஆக இருந்த ஜூன் 20ஆம் தேதி 11ஆக இருந்த தற்கொலை இப்போது 29ஆக உயர்ந்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். இந்த கொலைகள், இந்த தற்கொலைகளுக்கான நீதி கிடைக்காமல் தாங்கள் ஓயப்போவதில்லை என்று கூறியிருக்கிறார். தொடர்ச்சியான மரணங்கள், இந்திய அரசு செய்கின்ற தொடர்ச்சியான வன்முறைகள், தடியடிகள் எல்லாம் எதிர்வினையாகத்தான் வந்து சேரும். அங்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் இப்ப 2014ஆம் ஆண்டிலிருந்து மோடி தான் இருக்கின்றார் பிரதமராக. இப்ப ஒரே கூட்டம் தான் அந்த ஆட்சியிலும் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது ஆட்சியில் இருப்பவர்களில் பெருமளவானவர்கள் ஊழல்வாதிகள், அதாவது தகுதியற்றவர்கள் என்று சொல்லி பெருமளவான குற்றச்சாட்டுக்கள் இருக்கின்றன. அப்ப இளைஞர்களுக்கு வழிவிடுங்கள் என்ற, இப்ப தமிழகத்தில் விஜயின் வரவு கூட கிட்டத்தட்ட 52 வயது. அவர் வந்து ஒரு அடுத்த ஜெனரேஷனுக்கு அங்கே ஒரு இடம் விட்டிருக்கு, கிடைத்திருக்கிறது. ஆனால் இப்போ மோடி என்ன கூறுகிறார் என்று சொன்னால், ராகுல் காந்தியை, அவருக்கு 56 வயது நினைக்கிறேன், என்றுதான் யோசிக்கிறேன், 56 வயதை கூறுகிறார். 56 வயதில் இருப்பவர்கள் இளைஞர்கள் என்று கூறுகிறார்கள் என்று இன்று நாடாளுமன்றத்தில் நேற்று நரேந்திர மோடி அவர்கள் கேலியாக பேசியதாக ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன. அவ்வாறானவர்கள் அடுத்தடுத்த ஜெனரேஷனில் இருப்பவர்கள் வர வேண்டும் என்பதுதான் இப்போதைய இளைஞர்களின் கனவாக இருக்கின்றது. அது பல நாடுகளிலும் அவ்வாறு இடம்பெறுகின்றன. ஊழல்வாதிகள், ஒரு பக்க சார்பானவர்கள். மற்றது இப்ப நீங்கள் நேபாளத்தில் மிக அண்மையில் இடம்பெற்றது மிகப்பெரிய உதாரணம் நேபாளம். இப்ப உண்மை பாருங்கள், ஒரு வெளிவார கொள்கை கூட ஒரு தெளிவானதாக இல்லை. இன்று ஒடிசாவில் இடம்பெற்ற தாக்குதலில் இந்திய மாலுமிகள் 4 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்ப இந்தியா வந்து ரஷ்ய தூதுவரை அழைத்து விளக்கம் கேட்டிருக்கின்றது. அதாவது ஈரான் தாக்குதலில் கொல்லப்பட்டார்கள், அமெரிக்காவின் தாக்குதலில் கொல்லப்பட்டார்கள், ரஷ்யாவின் தாக்குதலில் கொல்லப்பட்டார்கள். இதுவரையில் சீன கடற்படை அல்லது மாலுமிகள் ஒருவர் கூட கொல்லப்படவில்லை என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அப்ப உங்களோட கொள்கைகளும் ஒன்று சரியில்லை, நாட்டை அபிவிருத்தி செய்வதும் இல்லை. ஒரு சிலர், அதாவது நீங்கள் அங்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த ஏழை மக்களுக்கும் பணக்காரர்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை, அதாவது ஏழைகளாகத்தான் இருக்கிறார்கள், செல்வந்தர்கள் மேலும் மேலும் செல்வத்தை சேர்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். முதலீடுகளை கூட சுவிஸ் வங்கியிலும் துபாயிலும் கொண்டு அந்த நாட்டின் மக்களின் வரி பணத்தை சுரண்டி அதை கொண்டு வெளிநாடுகளில் முதலீடு செய்து விட்டு இருக்கிறார்கள். என்னும் போது இந்த இளைஞர்கள் இப்போது அவர்களுக்கு எல்லாம் அதை ஒரு வெறுப்பு, விரக்தியின் அடையாளமாகத்தான். இப்ப தமிழகத்தில் கூட கூறினார்கள், அந்த ஆட்சி மாற்றம் என்னென்று வந்தா விரக்தியின் அடையாளம். விரக்தி சிலர் மாற்று கருத்தாக நேற்று எழுதியிருந்தார்கள். அதாவது கொமெண்ட் பகுதியிலே திரைக்கவர்ச்சியினூடாக வந்தவர் அவர், அதனூடாக வந்தார். ஆனால் திரைக்கவர்ச்சியை தாண்டி நீண்ட காலம் மாறி மாறி 2 கட்சிகள் ஆட்சி செய்த ஒரு வெறுப்புணர்வும் இருந்தது என்பதை மறக்க முடியாது தானே. திரைக்கவர்ச்சி என்று நீங்கள் இயலாதவர்கள் கூறலாம். இப்ப அரசியலுக்கு வருவதற்கு தகுதி அங்கு யாருக்கு, மக்களுக்கு யார் நல்லது செய்கிறார்களோ அவர்கள் வரலாம். இதில் திரையில் இப்ப பில் கிளின்டன் ஒரு நடிகர். முதலாவது நீங்கள் இவர்கள் எழுதுறவர்கள், கதைக்கிறவர்கள், நீங்கள் ஒன்று பகுத்தறிவு என்பது ஒன்று இருக்கின்றது. உலகத்திலேயே நீங்கள் திரும்பி பாருங்கள், எம்ஜிஆரும் ஒரு நடிகர். நீங்கள் ஒரு நடிகரை குறை கூறும் போது நடிக்கிற கவர்ச்சி என்றால் அதை எம்ஜிஆரையும் தான் மறைமுகமாக சாடுகிறீர்கள். பில் கிளின்டனையும் சாடுகிறீர்கள், எம்ஜிஆரையும் சாடு, இன்னும் 1000 பேர், ஜெயலலிதாவையும் சாடுகிறீர்கள், கருணாநிதியும், ராமராவ், ரங்கராவ் என்று சொல்லி எல்லாம் பெரிய வரிசை சென்று கொண்டிருக்கும். இப்படியே சென்று கொண்டிருக்கும். கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி எல்லோரும் தான். சீமானும் தான் நடிகரும், அவரும் ஒரு இயக்குனரும் தான் அவர். அடுத்ததாக வந்தால் அவருக்கு என்ன தகுதி இருக்கிறார், அவரால் இயலாது, அவரால் ஆட்சி செய்ய முடியாது. அப்படி என்று சொன்னால் நீங்கள் இதுவரை காலமும் ஸ்டாலினின் ஆட்சியை ஏற்றுக்கொண்டவர்கள் என்றுதான் உங்கள் கருத்து. இப்ப இவரால் முடியாதென்றால் அவர் நன்றாக ஆட்சி செய்திருக்கிறார் தான் அதன் அர்த்தம். ஆனால் இது ஒரு சிலரின் கருத்து. ஆனால் ஒட்டுமொத்த மக்களின் கருத்து என்னென்று சொன்னால், என்று அவர்கள் தான் வாக்களித்தவர்கள். ஏன் நான் ஒட்டுமொத்த மக்களின் கருத்துன்னு சொல்ல, சிலருக்கு வந்து இங்க முதலும் கூறினார்கள், நீங்கள் ஒட்டுமொத்த மக்களின் கருத்துன்னு சொல்ல முடியாது, 35% தான் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்திய வரலாற்றில் நரேந்திர மோடியாக இருக்கலாம், மம்தாவாக இருக்கலாம்,
ஆர் தெலுங்குல இருக்கிற சந்திரபாபு நாயுடுவாக இருக்கலாம், எம்ஜிஆர், எல்லோரும் 10 கூட்டணி 15 கூட்டணி வச்சுத்தான் எடுத்தார்கள். ஒரே கட்சியாக நின்று 35% எடுத்தது வரலாற்றிலே இல்லை. இதுதான் முதலாவது தடவை ஒரு கட்சியாக வந்து முதலாவது 2 வருஷத்துல அதுவும் ஒரு தனி கட்சி. அப்ப அது உலக இந்தியாண்ட சாதனை. அதை யாரும் இனி முறியடிக்கவும் முடியாது. அது ஒன்று தெரியும். நான் இப்பொழுது இன்னொரு கேள்வியை இந்த இடத்துல கேட்டு விட்டு செல்கிறேன். என்னன்னு சொன்னா, நீங்கள் முதல் குறிப்பிட்டதுக்கு தான் இது கேட்கிறேன். இந்த இப்பொழுது உள்ள மோடி அரசாங்கத்திலே உள்ள அதாவது ஆட்சியில் உள்ளவர்கள் தொடர்ந்து இருக்கிறார்கள் ஊழல்வாதிகள். அதை அண்மையில் நடந்த ஒரு சிறிய உதாரணம் ஒன்று, பாட புத்தகத்திலே குறிப்பிடப்பட்டிருந்த விடயம் ஒன்று, பல வழக்குகள் தேங்கலாக கிடக்கின்றன, காரணம் நீதிபதிகள் இல்லாமை என்ற ஒரு இதை பாட புத்தகத்திலே சேர்த்திருந்தார்கள். அதற்கு உடனடியாக உச்ச நீதிமன்றம் தானாக முன்வந்து விளக்கம் கேட்டிருந்தது. அதுக்கு அவர்கள் யாருமே கல்வி அமைச்சரோ யாரும் செல்லவில்லை. அதை உசாசீனப்படுத்தினார்கள் உச்ச நீதிமன்றத்தை. உடனடியாக உச்ச நீதிமன்றம் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க போறோம், நீதிமன்றத்தை என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்த பொழுதுதான் உடனடியாக இறங்கி வந்து நாங்கள் நீதிமன்றத்துக்கு வருகிறோம், பாடப்புத்தகத்தை வெளியிட மாட்டோம் என்று சொல்லி இறங்கியுள்ளார். ஒரு நீதிமன்றத்தையே மதிக்காத அரசாக இருக்கிறது என்றால் மக்களை மதிப்பார்களா? மக்களின் போராட்டத்தை மதிப்பார்களா? அதுக்காகத்தான் நான் கூறினேன். தொடர்ந்து கூறுங்கள். உண்மைதான். என்னென்று சொன்னால், இப்ப பாட புத்தகத்திலேயே அது போட்டிருக்கட்டு சொன்னால், நீங்கள் அதற்குரிய நீதிபதிகளை தேர்ந்தெடுத்தோ அல்லது வழக்குகளை சாட்சிகளை முறையாக செய்தோ, காவல்துறை ஒவ்வொரு திணைக்களமும் தனது கடமையை சரிவர செய்தால் இவ்வளவு தூரம் இருக்காது. இப்ப இலங்கையில் இடம்பெற்ற சம்பவங்களிலும் பார்த்தால் நீங்கள் 10,000 பேர் இருக்க வேண்டிய சிறையில் 40,000 பேரை வைத்திருந்ததும் அதில் பலர் விசாரணை கைதிகள், என்னென்றா விசாரிக்கவில்லை. ஆனால் சம்பளத்தை நீங்கள் வாங்கி கொண்டு, இப்ப கிழக்கில இருக்கிற இவர்கள் வந்து கதைப்ப சொல்வார்கள், வாரது சாப்பிடுறது அங்கனக்கே இருந்து கதைக்கிறது போறது, அதுதான் நடக்கிறது. அப்படித்தான் நடக்கிறதே தவிர அதற்கால் எதுவும் இல்லை. யாரும் வேலையை அங்க செய்வதும் இல்லை, கடமையும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவ்வாறான ஒரு நிலையை வளர்த்து விட்டார்கள். எபிஷியன்சி இல்லை. இப்ப இங்க இருக்கிற நீங்கள் வெளிநாட்டுல வேலை செய்து பாருங்கள், உங்கள் வேலையை நீங்கள் என்னவும் செய்யலாம், ஆனால் உங்கள் வேலை தெளிவாக இருந்தால் ஒதுக்கப்பட்ட நாங்கள் முடித்தே ஆக வேண்டும். அந்த ஒரு பிரச்சனை அங்கு இல்லை. அரசாங்கங்களும் கவனிப்பதில்லை. இப்ப நீங்க பாருங்கள், வழக்குகள் நிலுவையாக இருக்கிறதுன்றதை தீர்க்கிறது சரியோ, அதை பாட புத்தகத்துல கொண்டு போட்டு மாணவர்களுக்கு அது ஒரு வழக்கமாக மாற்றுறது சரியோ என்றால் இனி அதொரு இந்தியாவின் வழக்கமாக வந்ததாகத்தான் இருக்கும். இந்த முறைகேடுகள் இதுகள் எல்லாத்தையும் எதிர்த்துத்தான் இப்போது இந்த இளைஞர் சமுதாயம் இறங்கி இருக்கின்றது. ஆனால் இதற்கு பின்னணியில் வெளிநாடுகளும் இருக்கும். என்று சொன்னால், அவர்களுக்கு தற்போது இந்தியாவில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதோ ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதோ வந்து முக்கியமானது ஒன்று. உங்களுக்கு தெரியும், நரேந்திர மோடி அவர்கள் மீது அமெரிக்கா பயண தடையை போட்டிருந்தது. பிறகு அவர் பிரதமராக வந்த பிற்பாடுதான் குஜராத்தில் இடம்பெற்ற வன்முறைகள் காரணமாக பயண தடை போட்டிருந்தது. பிறகு பிரதமராக வந்த பிறகுதான் அதை நீக்கி இருந்தது. அமெரிக்கா மண்டேலாவுக்கு நடந்த அதே நிலைமைதான் ஹென்றி கிஸ்ஸிங்கர் சொன்னது போல, அமெரிக்காவுடன் எதிரியாக இருப்பது ஆபத்து, நண்பனாக இருப்பது பேராபத்து என்று. அவர்கள் தங்கள் நலன்களுக்காக நலன்கள் தீர்ந்த தங்களுக்கு ஒரு தேவை வந்தால் நண்பர்களையும் பலியிட்டு விடுவார்கள். அதுதான் முக்கிய பிரச்சனை. சரி, இந்த நிகழ்விலே நாங்கள் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் இந்திய நாட்டை பற்றி ஆராய்வு செய்கிறோம். சில வேளைகளில் யார் நினைக்கலாம் நாங்கள் எங்கள் நாட்டை புண்படுத்துகிறீர்கள் அல்லது தரக்குறைவாக பேசுகிறீர்கள் என்பதல்ல. நாங்கள் நடுநிலையாக இருந்து கொண்டு பார்க்கின்ற சில தகவல்களை எடுத்து கூற விரும்பினோம். அதே வேளையிலே நாங்கள் இருவரும் கூட இதே நாட்டு இராணுவத்தினால் பாதிக்கப்பட்டு தாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற தகவலையும் ஒரு வெளியிலே கொண்டு வருவதற்கான சந்தர்ப்பமாகவும் இதனை பயன்படுத்தி கொண்டோம். இத்துடன் இந்த நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்வு யாரையும் புண்படுத்துவதற்காகவோ அல்லது யார் மீதும் குற்றம் சாட்டுவதற்காகவோ அல்ல. ஒரு பொதுப்படியாக ஒரு உணர்வு ரீதியாக நாங்கள் இதனை செய்ய வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட நிகழ்வு. மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.